கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இன்றைய தினத்துக்கான தேவனுடைய வார்த்தையானது 2 கொரிந்தியர் 9ஆம் அதிகாரத்திலே அந்த கடைசி வசனம் 15வது வசனத்தை நான் வாசிக்கும் பொழுது, தேவன் அருளிய சொல்லி முடியாத ஈவுக்காக அவருக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்லி பார்க்கிறோம். அதாவது தேவன் நம்முடைய வாழ்க்கையில் எவ்வளவோ நன்மைகளை செய்திருக்கிறார். அடிக்கடி பார்க்கிற தியானிக்கிற வசனம்தான், கேட்ட வசனம்தான். ஆனால் அதாவது தேவன் நம்முடைய வாழ்க்கையில் எவ்வளவோ பெரிய காரியங்களை, எத்தனையோ அற்புதங்களை, அதிசயங்களை அவர் நம்முடைய வாழ்க்கையில், உங்கள் வாழ்க்கையில் அவர் செய்திருக்கிறார். ஆனால் ஏதாவது ஒரு காரியம் எதனாலேயோ ஒரு தடை ஏற்பட்டால், அது கிடைக்கல, வரலை அப்படின்னா நாம் தேவனை முறுமுறுக்கிறோம். அது தவறான ஒரு காரியம். ஆனால் சில காரியங்கள் நம்ம எதிர்பார்த்து இருக்கிற காரியங்கள் அது தடைப்பட்டிருக்கிறது, நம்ம கைக்கு கிடைக்கல அப்படின்னா தேவன் அதுலேயும் ஒரு நோக்கம் கர்த்தர் வைத்திருப்பார். ஆண்டவர் எதை செய்தாலும் அதில் ஒரு நன்மைக்கு எதுவான ஒரு காரியமாக இருக்கும். ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில் எதை செய்தாலும் சரியாக செய்வார். அவர் நேர்த்தியாக செய்கிற ஒரு நல்ல தேவன். ஆனால் நாம் நடக்கலை, தாமதமாகுதுன்னு சொன்னால் தேவனை முறுமுறுக்கிறோம், தேவனை தூசிக்கிறோம். ஆனால் அது ஒரு பெரிய பாவம். முறுமுறுக்கிறது பெரிய பாவம். கர்த்தர் நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ஆகவே நம்முடைய வாழ்க்கையில் நாம் இதை நினச்சி பார்க்கணும். ஒரு காரியம் நடக்கலை, அதுக்காக நம்ம ஆண்டவரை முறுமுறுக்கிறோம், ஜெபம் மனுக்கிறோம், வேதத்தை வாசிக்க மனுக்கிறோம், கர்த்தரை ஆராதிப்பதில்லை. ஆகவே நம்முடைய வாழ்க்கையில் எவ்வளவோ நன்மையிலே கர்த்தர் செய்திருக்கிறார். நம்ம அதை நினச்சி பார்த்தோம்னா நம்ம தேவனை ஆராதிக்காமல் இருக்க முடியாது, நம்ம ஜெபம் பண்ணாமல் வேதத்தை வாசிக்காமல் இருக்க முடியாது. தேவன் உங்கள் வாழ்க்கையில் எத்தனையோ நன்மைகளை செய்திருக்கிறார், எவ்வளவோ அற்புதங்களை கர்த்தர் செய்திருக்கிறார். இந்த வசனத்தை பாருங்கள். அதாவது தேவன் அருளிய சொல்லி முடியாத ஈவுக்காக அவருக்கு ஸ்தோத்திரம். தேவன் உங்கள் வாழ்க்கையில் எவ்வளவோ நன்மைகளை கர்த்தர் செய்திருக்கிறார், எவ்வளவோ அற்புதங்களை கர்த்தர் செய்திருக்கிறார். ஆக அதற்கு நன்றி சொல்லுங்க. தேவன் தொடர்ந்து உங்கள் வாழ்க்கையில் இன்னும் பெரிய காரியங்களை கர்த்தர் செய்வார். ஏன்னா யோபுல கூட நம்ம 5:9 வாசிக்கிறோம், ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும் எண்ணி முடியாத அதிசயங்களை செய்கிறவர். எண்ண முடியாத அதிசயங்களை செய்கிறார். ஆராய்ந்து கூட பார்க்க முடியாது. இந்த காரியம் எப்படி நடந்தது நமக்கே தெரியாது, இந்த காரியம் எப்படி முடிஞ்சு நமக்கே தெரியாது. தேவன் அப்படி ஒரு அற்புதங்களை நம்முடைய வாழ்க்கையில் செய்வார். நம்ம எண்ணி கூட பார்க்க முடியாது. நம்ம அறிவு கெட்டாத ஒரு காரியத்தை கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் செய்ய போகிறார். ஆகவே இந்த நாட்களில் ஆண்டவரை நம்புங்க, ஆண்டவரை தேடுங்க, கர்த்தரை நம்புங்க, அவரை தேடுங்க. கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் ஆராய்ஞ்சு கூட பார்க்க முடியாத, நீங்கள் எண்ணி கூட பார்க்க முடியாத பெரிதான ஒரு காரியத்தை கர்த்தர் இந்த நாளில், இந்த மாதத்தில் அவர் செய்வார். ஏன்னா தொடர்ந்து கீழே வாசிக்கும் பொழுது தொடர்ந்து அதே யோபுல கூட 37:5 கிரகிக்க முடியாத பெரிய காரியங்களை செய்கிறவர், கிரகிக்க முடியாத காரியங்களை செய்கிறவர். அதே போல் யோவான் 1:50 வாசிக்கிறோம், இதிலும் பெரிதானே காண்பாய்ன்னு சொல்லுவோம். அதாவது இது மட்டும் கிடையாது, இதை விட இன்னும் பெரிய காரியத்தை கர்த்தர் செய்வார். இதை காட்டில் நம்ம சில அற்புதத்தை பார்த்து நம்ம பிரமிக்கிறோம். ஆனால் இதை விட இன்னும் பெரிய காரியத்தை கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் செய்வார். ஆகவே இந்த நாட்களில் தேவன் அருளி சொல்லி முடியாத இதுவரைக்கும் செய்த நன்மைகளுக்காக, இனி செய்ய போகிற நன்மைகளுக்காக சேர்த்து நன்றி சொல்லுங்க, ஸ்தோத்திரம் பண்ணுங்க. கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் ஆராய்ஞ்சு கூட பார்க்க முடியாத ஒரு பெரிய காரியத்தை கர்த்தர் செய்வார். அவர் நாமத்தை அவர் மகிமைப்படுத்துவார். ஜெபம். எங்களை அதிகமாக நேசிக்கிற நல்ல பிதாவே, அருமையான ஆண்டவரே, நல்ல இந்த நேரத்துக்கு ஸ்தோத்திரம். இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டுக்கிற அருமையான நம்முடைய பிள்ளைகளை, குடும்பங்களை கர்த்தர் ஆசீர்வதியும், உடைய நாமத்தை மகிமைப்படுத்தும், நீர் மகிமையான காரியங்களை செய்யும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.